தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆளுநர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நேதாஜி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் வடமேற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிமுன் அன்சாரி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான தங்கள் கூட்டணி 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தினுடைய முதல் நாளிலேயே ஆளுநர் நடந்து கொண்ட வதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மரபுகளை உடற்தெறியும் விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை முடக்கும் விதமாக தமிழ்நாடு ஆளுநர் நடந்து கொண்டிருப்பதை ஏற்க முடியாது என்றும், உடனடியாக மத்திய அரசு இந்த ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹஜ் கமிட்டியில் முதன்மை செயல் அதிகாரியாக ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரை நியமித்திருக்கிறார்கள். இதனை ஏற்க முடியாது என்றவர், புனித பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய விவகாரங்களை கையாள்வதற்கு எத்தனையோ முஸ்லிம் IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹஜ் கமிட்டி உடைய நிர்வாகத்திலும் முஸ்லிம் அல்லாதவர்களை நியமனம் செய்வது என்பது பாஜக அரசின் போக்கை வெளிக்காட்டுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்ட விவகாரம் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மரபுகளை உடைத்தெறியும் விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை முடக்கும் விதமாக தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை ஏற்க முடியாது. உடனடியாக ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக நிழல் யுத்தத்தை நடத்தக்கூடிய போக்கை ஆளுநர்கள் தொடர்வதை ஒன்றிய அரசு அனுமதிக்க கூடாது. நம்முடைய சட்டமன்றத்தின் மரபுகளாக என்ன இருக்கிறது? தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் தொடங்க வேண்டும். நிறைவு செய்யும் போது தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அதான் நடந்துச்சு. அந்த மரபை ஏன் அவர் ஆளுநர் மீறாரு? தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்தார் என்பதற்காக அவர் மீது தமிழக அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.